ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் எங்களோட சேனலில் மிஷின் லேர்னிங் கோர்ஸ் அப்லோட் பண்ணுவோம். அது ஒரு பிளேலிஸ்ட்டாக தான் அப்லோட் பண்ணுவோம். அந்த பிளேலிஸ்ட்டில் உள்ள ஃபஸ்ட் வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன் டு மிஷின் லேர்னிங். எங்கள் சேனலுக்கு நீங்கள் நியூ இருந்தீங்கன்னா கோடிங்கோக்குல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம மிஷின் லேர்னிங்கோட டெஃபினேஷன் பார்த்துடலாம். மிஷின் லேர்னிங்கை நம்ம எம்எல் சொல்லுவோம், கரெக்டாக? இந்த மிஷின் லேர்னிங் எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா, இப்போ உங்களுக்கு நேராக ஆப்பிள், ஆரஞ்சு இதெல்லாம் அவங்க காட்டினா நீங்கள் சொல்லிடுவீங்க இது ஆப்பிள், இது ஆரஞ்சுன்னு. பட் ரோபோட் மிஷின் அதை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள், ஆரஞ்சுங்கிறதெல்லாம் நம்ம ப்ரோக்ராமாக எழுதுவோங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு நம்ம எலிஃப்ங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த வரி பண்ணுறப்ப உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஏன்னா ஒரு ஆப்பிளும் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு ஆரஞ்சும் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு தான் என்னத்துக்கு இன்வென்ட் பண்ணாங்கன்னா மிஷின் லேர்னிங். இது எதுக்கு இன்வென்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த ஆப்பிள், நீங்கள் மிஷினுக்கு ஆப்பிளில் நீங்கள் லேர்ன் பண்ண வைப்பீங்க. எப்படின்னா நிறையா இமேஜ் ஆஃப் ஆப்பிள், ஆரஞ்சு அதெல்லாம் காட்டி அதை லேர்ன் பண்ண வைப்பீங்க. அப்போ என்ன சொல்லுன்னா, அது ஆப்பிள் 75%, ஆரஞ்ச் 25% அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். அது அந்த வீடியோவில் தாங்க காட்டியிருப்போம். கொஞ்சம் நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எல்லாத்தையும் காட்டினா தான் அதுக்கு ஈஸியாக புரியும். அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் டேட்டா சயின்ஸ், டீப் லேர்னிங், மிஷின் லேர்னிங் இந்த மாதிரி நிறைய இது இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் ஆஃப் ஏஐ, ஓகேவா? ஸோ இதில் டைப்ஸ் ஆஃப் ஏஐயும் இருக்குது. அது எங்களோட ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இப்போ மிஷின் லேர்னிங்னு என்ன சொல்லியாச்சு, டீப் லேர்னிங்னு என்ன சொல்கிறேன். டீப் லேர்னிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீன் ஆப்பிளில் காட்டினா அது என்ன செய்யும், கொஞ்சம் டீப்பாக யோசிக்கின்ற அதுதான் டீப் லேர்னிங். இந்த மிஷின் லேர்னிங்கில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, பேண்டாஸ், நம்பி இந்த மாதிரி லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுவோம். அதில் உள்ள லைப்ரரிஸ் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சம் டேட்டா ஃப்ரேம், நம்ம மேத்ஸில் போடுற பை சார்ட், கிராஃப் அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் சம் மாடியூல்ஸும் இருக்குது. அந்த மாடியூல்ஸை வச்சு நம்ம பை சார்ட்லாம் போடலாம். நீங்கள் இப்போ டேட்டா சயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி பை சார்ட்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. பை சார்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும். அதுக்குள்ளே எத்தனை பர்சன்டேஜில் நீங்கள் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்கீங்கிறத காட்டும். ஸோ அந்த மாதிரி உள்ளதுக்கும் நிறைய மாடியூல் இருக்குது. தென் நார்மல் கிராஃப் வர்றதுக்கும் நிறைய மாடியூல் இருக்குது. ஸோ இந்த வரி நம்ம டேட்டா சயின்ஸ், டீப் லேர்னிங், மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான கான்செப்டோடு மீட் பண்ணலாம்.